வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் நேற்று பாதிக்கப்பட்ட மக்களை பரந்தூரில் சந்திச்சார். ஸோ அந்த இது இம்பேக்ட் பயங்கரமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தளபதி பேசும்போது சொன்னார், முக்கியமாக இங்கே வரணும் முடிவு பண்ணதுக்கு காரணம் ஒரு சின்ன பையன்தான். அந்த பையன் கொடுத்த பேட்டியில் தான் நான் இங்கே உங்களை சந்திக்கணுங்கிற முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏர்போர்ட் பற்றின பேசியிருப்பான் இந்த பையன். அந்த குட்டி பையன் ராகுல்ங்கிற பையன் என்ன பேசியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா நான் எப்படி படிக்க போகிறது, நான் படித்து எப்படி பெரிய ஆள் ஆகுது, நீங்களாம் படித்து பெரிய ஆள் ஆயிடுவீங்க, ஆனால் நான் எப்படி பெரிய ஆள் ஆக முடியும், ஏர்போர்ட் வரதுனால ஸ்கூல்லாம் இருக்காது, ஸோ ஸ்கூல் இருக்காதனால என்னால் படிக்க முடியாது, ஸோ படிக்க முடியாமல் எப்படி நான் ஏரோப்ளேனில் போக முடியும், ஸோ படித்தா தானே ஏரோப்ளேனில் போக முடியும், நீங்களாம் படித்து ஏரோப்ளேனில் போவீங்க, ஸோ எனக்கு இந்த ஏர்போர்ட் வேண்டாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலைகள் எங்களை சுற்றி இருக்கிறது வெயில் காலத்தில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் குளிக்கிறதும் இங்கே தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது. ஸோ எங்களுக்கு ஏர்போர்ட்லாம் வேண்டாம், எங்கள் ஊரை திரும்பி கொடுங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசி. ஸோ அந்த பையனோட வீடியோ பேசியிருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் தளபதி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பயராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக இங்கே உள்ள மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்று போய் சந்திச்சிருக்காரு. அவர் சந்தித்த விஷயம் பயங்கர இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அரசியல் களத்தில். ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் இந்த இடத்த போய் பார்க்க வந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை அரசியல்லையும் சரி, அது சம்மந்தப்பட்ட இஷ்யூவும் சரி இதுவரை க்ரியேட் பண்ணலை. பட் ஆனால் நேற்று தளபதி போய் விசிட் பண்ணதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷ்னல் மீடியா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பரந்தூர் இஷ்யூ பயங்கரமாக பேசப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு காணுவாங்க அப்படிங்கிறதையும் முன்னெடுக்கப்படுது. ஸோ இதுக்கான தீர்வு உடனடியாக எடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் போனது மக்கள், அங்குள்ள மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக அந்த 13 கிராமத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு விடிகாலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தளபதி விஜய் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக தளபதி எதிர்பார்த்ததே அந்த இஷ்யூ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் அங்கே போனது. அதுக்கான இஷ்யூக்கான முடிவையும் கூடிய விரைவில் அறிவிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தளபதி போனதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அரசியல் மாற்றம் உருவாகணும் அப்படின்னா தளபதி களத்தில் வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்னும் கூடிய விரைவில் பல களத்தில், அரசியல் களத்தில் தளபதியை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.